ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி பாசிப்பயிறு பாயசம் ருசியாக எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் சூடானவுடனே 200 கிராம் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அதை நம்ம அப்படியே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். அப்படியே பக்கத்துலேயே இருந்து வறுத்து எடுத்துக்குவோம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கருகிற மாதிரி ஆயிருக்கும். அப்புறம் அந்த பாயசம் ருசியாகவே இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு தனி பாத்திரத்தில் நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். பாருங்கள், அப்படியே நல்லா வறுபட்டுருச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாசிப்பயிறு அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நான் அரிசி வறுத்து சேர்க்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், பச்சரிசியோ இல்லை புழுங்கலரிசியோ ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் இங்கே சேர்த்துக்குங்க. அதையுமே அப்படியே வறுத்துருங்க. செவக்கெல்லாம் வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்துருங்க. வறுத்துட்டு நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாசிப்பயிறு வேக வைக்கும் போது இதையும் நம்ம சேர்த்து வேக வச்சுருவோம். அதுக்காக தான் இப்போ இந்த பாசிப்பயிரை நம்ம கழுவி ஊற வச்சிடலாம். நான் எப்பயுமே இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ்லாம் ஊற வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான். அதுக்குள்ளார நமக்கு இங்கே அரிசியுமே ரெடி ஆகிடுச்சு. அதையுமே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினவுடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், கமகமன்னு வாசனையாக இருக்கும். உங்களுக்கு பாசிப்பயிறு வறுக்கும் போதும் வாசனையாக இருக்கும், இந்த அரிசி வறுக்கும் போதும் வாசனையாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே ஆறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் கொட்டி நான் ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அப்படி கை வச்சு பார்த்தாலே தெரியும். ரொம்ப பவுடராக அரைக்க வேணாம். இப்போ நம்ம ஊறின பாசிப்பயிரை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்தோம்னா 2 டம்ளர் நார்மலாக ஊற்றுவோம். எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நல்லா குழஞ்சி வரும். நம்ம அந்த ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சோம் இல்லையா அரிசி, அதையுமே நம்ம அதில் போட்டு நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. அந்த இனிப்போட டேஸ்ட் நல்லா தெரியும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறது. இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டாச்சு. ஒரு விசில் இல்லை 2 விசில் எடுத்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 3 ஏலக்காய் போட்டு ரிவர்ஸில் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை கரைச்சிக்கலாம். 1 டம்ளர் பாசிப்பயிருக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் வெல்லம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1.5 டம்ளர் கூட நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் சீவி வச்சுருக்கிறேன் நான். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெல்லம் கரையிறதுக்காக தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி பண்ணி வச்சாச்சு. முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 திராட்சை, தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து செய்ய போகிறோம். அரை மூடி தேங்காய் எடுத்து நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வருது இல்லையா, ஃபஸ்ட்டு தண்ணியில் அரைக்கிற பாலை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் ஊற்றி செய்யும் போது வெயிட் எடுத்துடலாம். இந்த பாருங்கள், ஆவியெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், பருப்பும் நல்லா வெந்துருச்சு, குழஞ்சி. ஒரு கரண்டியில் வச்சு அப்படியே லைட்டாக நீங்கள் இப்படி மசிச்சு விட்டாலே நல்லா குழஞ்சிரும். இதை பாருங்கள், அதுக்குள்ளார வெல்லமுமே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே அதில் பாருங்கள், எல்லாம் கரைஞ்சி திட்டமாக இருக்குது. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி பாசிப்பயிரில் அப்படியே ஊற்றிக்கலாம். வெந்த பருப்பு இருக்கு இல்லையா, அப்படியே தூக்கி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாயசத்துக்கு தேவையான முந்திரி திராட்சைலாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நம்ம முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். திராட்சை, தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தவிரங்க தலைன்னு பாயசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். நெய் அப்படியே சூடாக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அந்த முந்திரி போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக செவந்த உடனே நம்ம திராட்சையுமே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்த பிறகு நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சின்னதாக தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். கட்டும் பண்ணி வச்சுருக்கோம் சின்னதாக. அதையுமே நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் அந்த நெய்யில் வறுபடும் போது கமகமன்னு வாசனையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. வரையும் முந்திரி திராட்சையோடு எடுத்துக்கலாம். தேங்காய் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்து விடுங்க. அப்படியே எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வரட்டும். அந்த திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரணும், பால் மாதிரி வரும்போது நம்ம கொதிக்கிற பாசிப்பயிர் பாயசத்துக்கு அப்படியே கொட்டிட வேண்டியது தான். இந்த பாருங்க, பாயசம் அப்படியே கமகமன்னு ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ அந்த ஏலக்காய் பொடி இருக்கு இல்லைங்களா, அதையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா கலந்து விடுங்க. இப்போ அந்த வறுபட்ட முந்திரி திராட்சை தேங்காய் அதையும் தூக்கி அப்படியே சூட்டோடு அந்த பாயசத்தில் ஊற்றிடலாம். இந்த பாசிப்பயிர் பாயசம் ரொம்ப ருசியாக இருக்கும். ஏன்னா நம்ம அரிசி அரைச்சி சேர்த்துருக்கனால திக்னஸாகவும் இருக்கும், தண்ணியாக இருக்காது. பாயசம் எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே தூக்கி அந்த முந்திரி திராட்சை தேங்காய் தூக்கி அப்படியே நம்ம கொட்டிட வேண்டியது தான். கொட்டிட்டு அப்படியே கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. சுட பாசிப்பயிர் பாயசம் ரெடி. இதே அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.